சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தரை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த அளவில்லாத கிருபைக்காக நாம் கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் போதுமானவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை அவர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியா சபையார் அனைவருக்கும் ಸಭೆಗೆ ಬಂದಿರೋರ ಎಲ್ಲರಿಗೂ என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ನನ್ನ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು அப்படியா இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யூடியூப் வீடியோಗಳನ್ನು ನೋಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೂ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ இந்த புதிய வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர். நியூ இயர் வந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். நியூ இயர் ಬಂದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಸಂತೋಷ. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷம்? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷ? ஹல்லேலூயா. 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 அதுலயும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆராதிப்பது அது மிகுந்த சந்தோஷமானது. ಅದರಲ್ಲೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಆರಾಧಿಸುವುದು ಅದು ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾಗಿದೆ. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாம் வேதம் சொல்லுகிறது, ಏಕೆಂದರೆ ಸತ್ಯ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು அதனுடைய நீதியையும் தேடுங்கள், ಅವರ ನೀತಿಗಾಗಿ ತವಕ ಪಡಿರಿ, பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ಮತ್ತೆ ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. அதுபடினால வருஷத்தின் முதல் தொடக்கத்திலே ಆದ್ದರಿಂದ ವರ್ಷದ ಮೊದಲನೇ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ நாட்களை உண்டு பண்ணுகிற தேவன், ದಿನಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವರು, ஆமென், காலங்களையும் நேரங்களையும் நமக்கு கொடுக்கிற தேவன், ಕಾಲಗಳನ್ನು ಸಮಯಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவரை நாம் ஆராதிக்கும் போது ಅವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ வருடம் முழுவதும் நாம் சந்தோஷமாயிருக்கலாம், ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು, ஆசீர்வாதமாயிருக்கலாம், ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಗಿರಬಹುದು, நன்மையினால் நிரம்பப்படலாம். ಶುಭಗಳಿಂದ ತುಂಬಿರಬಹುದು. ஆமென். ஹல்லேலூயா. அதனால பக்தன் சொல்லுகிறார், ಭಕ್ತರು ಹೇಳ್ತಾರೆ, என்னுடைய வாழ்நாளல்ல ನನ್ನ ಜೀವಮಾನ ಕಾಲವೆಲ್ಲ நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து ಶುಭವು ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பின்தொடருமா? ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ಯಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? சொல்லுங்க, என் வாழ்நாளல்ல ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ நன்மையும் கிருபையும் ಶುಭವು ಕೃಪೆಯು என்னை பின்தொடர்ந்து வரும். ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டிலே ನಾನು ಕರ್ತನ ಮನೆಯಲ್ಲಿ நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். ನಾನು ನೆಲೆಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமானது, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನವಾದದು, அதை நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். ಅದನ್ನು ನಾವು ಇವಾಗ ಓದುತ್ತೇವೆ. எல்லாரும் சகரியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் ಎಲ್ಲರೂ ಜಕರಿಯ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 4வது அதிகாரம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ. Thank you, Jesus. Praise the Lord. அதிலே 6வது வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. ಅದರಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். எல்லா கரங்களை ஆண்டவருடைய மயப்படுத்துவார். அவருடைய ஆவியினால் ಅವರ ಆತ್ಮದಿಂದ ಎಲ್ಲ ಆಗುವುದು. ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. 4ನೇ ಜಕರ್ಯ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. ಆಗ ಅವನು ನನಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೀಗೆ ಹೇಳಿದನು, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ ಬಲದಿಂದಲ್ಲ ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಎಂಬುದು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. ஆமென். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் இந்த வருஷத்திலே ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ஆவியின் கிரியைகளை நம்ம மத்தியிலே அதிகமாய் நடப்பிக்க போகிறார். ಆತ್ಮದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು நாம் ஒவ்வொரு அதிகமாய் அனுபவிக்க போகிறோம். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಅಧಿಕವಾಗಿ ಅನುಭವಿಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದೇವೆ. ஆமென். அதை தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ಇವತ್ತು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென். பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ஆகோ ஆகோ ஆகோ. ஹalleluya. ஆகோ எல்லாமாகோ உம்மாலேதான் எல்லாமாகோ ஆகோ எல்லாமாகோ உம்மாலேதான் எல்லாமாகோ. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாயாகோ. அல்லேலூயா. எல்லாமே உம்மாயாகோ. ஆமென். ஹalleluya. அவரால எல்லாம் ஆகும். ಅವರಿಂದ ಎಲ್ಲ ಆಗುತ್ತೆ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஆனபடினாலே இந்த ஆண்டிலே ಆದ್ದರಿಂದ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ நாம் பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஆளுகையை குறித்தும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಕುರಿತು, அவருடைய நடத்துதலை குறித்தும் ಅವರ ನಡೆಸುವಿಕೆಯನ್ನು ಕುರಿತು, அவருடைய கிரியைகளை குறித்தும் ಅವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕುರಿತು நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ நாம் இன்றைக்கு அதாவது தேவனை ஆராதிப்பது ನಾವಿವತ್ತು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು, ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்க வேண்டும். ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆமென். ஹalleluya. அந்த ஆவியானவர் தாமே ಆ ಆತ್ಮನು ತಾನೇ நம்மை நடத்துகிறவராய் இருக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ದೇವರ ಮಕ್ಕಳ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ஆவியானவர் நடத்தும் போதுதான் ಆತ್ಮನು ನಡೆಸುವಾಗ ஹalleluya அங்கே தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ஹalleluya. ஒரு வசனத்தை படியுங்கள். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ரோமருக்கு 8வது அதிகாரம் ರೋಮರ್ ಬರೆದ ಪುಸ್ತಕ ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனத்தை படிப்போம். 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ಯಾರ್ಯಾರು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ஒரு தேவனுடைய பிள்ளை ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ஹalleluya. இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆமென். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டுமானால் ನಾವು ದೇವರ ಚಿತ್ತದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದರೆ தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ஹalleluya. Hallelujah. அதான் ஒரு பாட்டு பாடுகிறோம். ಅದರಿಂದ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇವೆ. என்ன பாட்டு? ಏನು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇವೆ? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளெல்லாம் சித்தப்போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளெல்லாம் சித்தப்போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹalleluya. அப்படியானால் ಹಾಗಾದರೆ தேவனுடைய புத்திரர்கள் ஒவ்வொருவரும் ದೇವರ ಪುತ್ರರು ಒಬ್ಬ ಎಲ್ಲರೂ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் இங்க என்ன சொல்லப்படுகிறது? ಇಲ್ಲೇನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஒவ்வொருவரும் ಹಾಗಾದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ನೀವೆಲ್ಲರೂ நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ಏನ್ ಹೇಳಬೇಕು? ஆவியானவரே, ಆತ್ಮದಿಂದ பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರೇ, என்னை இன்றைக்கு நடத்து. ನನ್ನನ್ನು ಇವತ್ತು ನಡೆಸಿರಿ. ஆமென். Amen. அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணித்து ಅವರ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿ நாம் நம்மை நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತೆ ಅವರ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அவருடைய சித்தத்தின் பாதையில் அவர் நம்மை நடத்துகிறவர். ಅವರ ಒಂದು ಚಿತ್ತದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವರು. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ಅದರಿಂದ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ அங்கே 8வது வசனத்தை படிக்கிறேங்க. ಅಲ್ಲಿ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹalleluya. கன்னடದಲ್ಲಿ ಓದಿರಿ. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ನೀವು ಬಲ ಹೊಂದಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಯೂದ ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ
ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டுமாம்? ಪವಿತ್ರಾತ್ಮನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? உங்களிடத்தில் வரும்போது, ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ, நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் போது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿರುವಾಗ, நீங்க பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது, ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ನಡೆಸುವಾಗ நீங்கள் பலனடைவீர்கள். ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பலனா இருக்கும்? ಅದು ಯಾವ ರೀತಿ ಬಲ அது ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ? காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனா இருக்கும். ಅದು ஹல்லேலூயா. ಮೃಗಗಳಿಗೆ ಒಪ್ಪದ ಬಲವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. சிம்சோனுக்குள்ளே ಸಿಂಪ್ಸೋನ್ ಒಳಗೆ இந்த தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் போது ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿಯುವಾಗ அவன் எவ்வளவு பலனடைந்தார் என்று பார்க்கிறோம். ಅವನು ಎಷ್ಟು ಬಲ ಹೊಂದಿದನು ಅಂತ ನೋಡಬಹುದು. ஹல்லேலூயா. ஆனபடியே தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, இந்த வருடம் முழுவதும் ನಾವು ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ தேவனுடைய பலத்தினாலே ದೇವರಿಂದ ಬಲದಿಂದ தேவனுடைய கிரியைகளை செய்கிறவர்களா ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட ನಾವು வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡೋಣ. அப்படி இருக்கும்போது ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீங்கள் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் ನೀವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಡೆಗಟ್ಟಲು நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ನನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೀರಾ. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த ஆவியானவராலே நடத்தப்படும் போது ಹಾಗಾದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ನಡೆಸುವಾಗ தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ நாம் எல்லா இடங்களிலும் நடந்து கொள்வோம் பிரியமான. ನಾವು ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவருடைய பிள்ளைகள் ಅವರ ಮಕ್ಕಳು ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ, பலனடைந்தவர்களாயிருக்க. ಬಲ ಹೊಂದಿದವರಾಗಿರಬೇಕು. ஆமென். ஆமென். அப்ப இது எதனுடைய பலன்? இது ಇದು ಯಾವುದರ ಬಲ? பரிசுத்த ஆவியானவரால் உண்டான. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த பலனை நான் பெற்றுக்கொண்டு ಆ ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡು இந்த உலகத்திலே வெற்றி நடை போட முடியும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಬಹುದು. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீங்கள் இந்த பூமியின் கடைசி பரியந்தமோ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಡೆಗಟ್ಟಲು நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಕರವಾಗಿರುತ್ತೀರಾ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடியே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ பரிசுத்த ஆவியினாலே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ நாம் நிரப்பப்பட்டவர்களாய், ನಾವು ತುಂಬಿರುವಂತೆ, நடத்தப்படுகிறவர்களாய், ನಾವು ನಡೆಸುವವರಂತೆ, கிரியை செய்கிறவர்களாய் ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವರಾಗಿ நாம் காணப்பட வேண்டும். ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்படி நாம் செய்யும் போது பிரியமானவர்களே, ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡುವಾಗ ಪ್ರಿಯರೇ, நம் மூலியமாய் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை ನಮ್ಮ செய்வார். ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே. ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ஆஹோ. ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. 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 அதனால அந்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற அந்த ஆவியானுடைய வல்லமை ಎಲ್ಲವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಶಕ್ತರಾಗಿರುವ ಆತ್ಮನು நம்மிலே அதிகமாய் காணப்பட வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அதற்காக நாம் அவருடைய சமூகத்திலே வேண்டுதல் பண்ண வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை படிப்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம். ವಿಮೋಚನ ಕಂಡ 35வது அதிகாரம் 35ನೇ ಅಧ್ಯಾಯ 30வது வசனத்திலிருந்து 30ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 34வது வசனம் வரலையும் படி. 34ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಓದಿರಿ. எடுக்கலையா? நான் படிக்கிறேன் பாருங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை
பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம். கணதில் ஓதி. ಮತ್ತು ಮೋಶೆ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಎಂದನು, ವಿಚಿತ್ರವಾಗಿ ನಯವಾದ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಕಲ್ಪಿಸುವುದಕ್ಕೂ ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ತಾಮ್ರಗಳಿಂದ ಕೆಲಸ ನಡೆಸುವುದಕ್ಕೂ ಚಿನ್ನಗಳನ್ನು ಕೆತ್ತುವುದಕ್ಕೂ ಮರದಲ್ಲಿ ವಿಚಿತ್ರವಾಗಿ ಕೆತ್ತನೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬೇರೆ ಸಕಲ ವಿಧವಾದ ಶೃಂಗಾರವಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಯೆಹೋವನ ಕುಲದವನಾದ ಯೂರಾನ್ ಮೊಮ್ಮಗನೋ ಊರಿನ ಮಗನೋ ಆಗಿರುವ ಬೆಚಲೇಲನೆಂಬವನು ಗೊತ್ತಾಗಿ ನೇಮಿಸಿ ಅವನಿಗೆ ದಿವ್ಯಾತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟು ಬೇಕಾದ ಜ್ಞಾನ ವಿದ್ಯೆ ವಿವೇಕಗಳನ್ನು ಸಕಲ ಶಿಲ್ಪ ಶಾಸ್ತ್ರ ஞானವನ್ನು அனுகிரகிಸಿದ್ದಾನೆ. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவ ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது, ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ತುಂಬಲ್ಪಡುವಾಗ அவன் விதவிதமான வினோதமான வேலைகளை செய்யும்படியான ವಿನೋದಕರವಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ அவனுக்கு அந்த ஞானத்தையும் புத்தியையும் தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ಜ್ಞಾನವನ್ನು ಬುದ್ಧಿಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியான உங்களால் செய்யக்கூடாத எந்த வேலையும் கிடையாது. ಹಾಗಾದರೆ ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡಲಾಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ ಯಾವುದೇ ಒಂದು ಕೆಲಸವೂ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஏனென்றால் இந்த தேவ ஆவியினாலே, ಏಕೆಂದರೆ ದೇವರ ಆತ್ಮದಿಂದಲೇ ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு அளிக்கிறவராயிருக்கிறார். ಜ್ಞಾನವನ್ನು ವಿವೇಕಗಳನ್ನು ಸಕಲ ಶಿಲ್ಪಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். அல்லேலூயா. இது எதனாலே நமக்கு வருகிறது? ಇದು ಯಾವುದರಿಂದ ಬರುತ್ತದೆ? தேவ ஆவியினாலே நான் நிரப்பப்படும் போது, ದೇವರ ಆತ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ ಬರುತ್ತದೆ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்பேற்பட்ட வேலைகளாயிருக்கட்டும், ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕೆಲಸಗಳಿರಲಿ, நீங்கள் எளிதாக செய்யும்படியாக ನೀವು ಅದು ಸುಲಭವಾಗಿ ಮಾಡುವಂತೆ தேவனுடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ದೇವರ ಕೃಪೆಯು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்திலே பார்க்கிறோம். 18ನೇ ವಾಕ್ಯ. அங்கே நான் பார்க்கிறேன் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தின் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு பரிசுத்த ஆவியான கிரியை செய்வார் என்பதை நான் அதற்கு அப்பாற்பட்ட ரீதியிலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே, ಪ್ರಕೃತಿಗೆ ಮೇಲ್ಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ தேவன் உங்களை கொண்டு கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತಂದು ಶಕ್ತಿಯಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இயற்கையாக ஒரு குழந்தை பெற வேண்டுமானால், ಪ್ರಕೃತಿಯಾಗಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹೆರಿಗೆ ಮಾಡಬೇಕಾದರೆ ஒரு ஆணும் பெண்ணும் கூடி வரும்போதுதான் ಒಂದು ಹೆಣ್ಣು ಗಂಡು ಸೇರಿ ಬರುವಾಗ அங்கே குழந்தை உற்பத்தி ஆகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಉಂಟಾಗುವುದು. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ பரிசுத்த ஆவியானவராலே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದಲೇ, அல்லேலூயா, அவள் கர்ப்பவதியானாள். ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದಲೇ ಅವಳು ಗರ್ಭವತಿಯಾದಳು. ஆமென். ಆಮೆನ್. அல்லாத வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಕ್ರಮದಿಂದಲಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ எல்லாம் ஆகும். ಎಲ್ಲ ಆಗುತ್ತದೆ.
ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்து ಅದನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳು ನಂಬುವಾಗ அப்படியே வாழ்க்கையில பல சம்பவங்களை கர்த்தர் ಹಾಗೆ நடப்பிக்கிறவராக ಜೀವನದಲ್ಲಿ ಹಲವು ಘಟನೆಗಳನ್ನು ಯೆಹೋವನು ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். Amen. இதெல்லாம் எதை காட்டுகிறது? ಇದೆಲ್ಲ ಏನ್ ತೋರಿಸುತ್ತದೆ? அவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிற காரியம், ಅವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯ, அவருடைய நாமம் மகிமைப்படுகிற காரியம் ಅವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತ ಕಾರ್ಯಗಳು எல்லாம் அவருடைய ஆவியினாலே நடைபெறுகிறது. ಎಲ್ಲವೂ ಅವರ ಆತ್ಮದಿಂದಲೇ ನಡೆಯುತ್ತಂತೆ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பரிசுத்த ஆவியினுடைய ಅದೇ அந்த நடத்துதலை ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡತೆಯಿಂದ ஒவ்வொரு நாளும் நீங்க அதை ஏங்கும் போது, ಪ್ರತಿಯೊಂದು ದಿವಸ ನೀವು ಅದನ್ನು ತವಕ ಪಡುವಾಗ, நீங்கள் அதற்காக ஜெபிக்கும் போது, ನೀವು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ இந்த வருடம் முழுவதும் ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ உங்களை அற்புதமாய் வழி ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸುವಂತೆ ಇದ್ದಾರೆ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்துவது. ಒಂದು ನಿಮ್ಮನ್ನು ಛೇದಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னார். ಒಂದು ನಿಮ್ಮನ್ನು ಛೇದಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென். Amen. அவருடைய வார்த்தையை மீறி ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮೀರಿ எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ಯಾವುದು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால நீங்க தைரியமாயிருங்க. ಅದರಿಂದ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿರ್ರಿ. ஆமென். Amen. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿ எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய், ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ, நடத்தப்படுகிறவர்களாய், ನಡೆಸುವಂತೆ, கிரியை செய்கிறவர்களாய் ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ಈ காணப்படும். ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನೀವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அதுதான் தேவனுடைய ಅದೇ சித்தமாயிருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதுல விருப்பமா ಎಷ್ಟು இருக்கிறது? ಜನ ಮಾತನಾಡಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರು Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடி தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜೀವನದಲ್ಲಿ இதுவரையிலும் இல்லாத பெரிய பெரிய நன்மைகளை, ಇದುವರೆಗೂ ಇಲ್ಲದೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಶುಭ ಕಾರ್ಯಗಳನ್ನು, பெரிய பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು உங்கள் மூலியமாய் நடப்பிக்க போகிறார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமென். Amen. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಜವಾಗಿಯೂ ನಿಜವಾಗಿಯೂ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, என்னை விசுவாசிக்கிறவன் ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், ನಾನು ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತಾನು ಮಾಡುವನು, அதை காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ பெரிய கிரியைகளையும். ದೊಡ್ಡ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುವನು. ஆமென். Amen. எப்படி? ಹೇಗೆ? இந்த பரிசுத்தாவினுடைய உதவியோடு. ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಹಾಯದಿಂದ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஆனபடினால தேவனுடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டுமா? ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಿಸಬೇಕಾದರೆ தேவனுடைய ஆவியினாலே ದೇವರ ಆತ್ಮದಿಂದ, நாம் நிரப்பப்பட வேண்டும், ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ನಾವು ತುಂಬಲ್ಪಡಬೇಕು, நடத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ನಾವು ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஆமென். ಆಮೆನ್. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ. Thank you, Jesus. நாலாவது வசனத்தை படிக்கிறேன், கவலை. 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அவர்கள் எல்லாரும், ஹலோ சரியா கவனிங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ.
ಆಗ ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಆ ಆತ್ಮ ತಮ್ಮ ತಮಗೆ ನುಡಿಯುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವ ಪ್ರಕಾರ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஆமென், ஹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ஆவியானவராலே நிரப்பப்படும் போது, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் போது, ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ உங்களுக்குள்ள இருந்து ನಿಮ್ಮ ಒಳಗಿಂದ வரங்கள் வெளிப்படுகிறது. ವರಗಳು ಹೊರಬರುತ್ತದೆ. ஆமென், ஹalleluya. Hallelujah. கிட்டத்தட்ட 9 விதமான வரங்கள் இருக்கிறது. 9 ವಿಧವಾದ ವರಗಳಿದೆ. அத்தனை வரங்களும் ಅಷ್ಟು ವರಗಳು பரிசுத்த ஆவியின் மூலமாக, ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೂಲಕವಾಗಿ அது வெளிப்படுகிறதா ಅದು இருக்கிறது. ಪ್ರಕಟಣೆವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். அப்ப நாம் வரங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் ಆಗ ವರಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸಬೇಕಾದರೆ நாம் பரிசுத்த ஆவியினாலே ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ அனுதினமும் நிரம்ப வேண்டும். ಅನುದಿನವೂ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ எல்லாம் ஆகும். ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஆமென், ஹalleluya. அடுத்தபடியாக நாம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38வது வசனத்தை படிப்போம். 38ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. Thank you, Jesus. ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದಲೂ ಬಲದಿಂದಲೂ ಅಭಿಷೇಕಿಸಿದನು. ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದದ್ದರಿಂದ ಆತನ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಸೈತಾನದಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತವರೆಲ್ಲರನ್ನೂ ಗುಣ ಮಾಡುತ್ತಾ ಸಂಚರಿಸಿದನು. ஆமென், ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென், ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய், ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ நன்மை செய்கிறவராயும் ಶುಭಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அத்தனை பேரையும் ಸೈತಾನದಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಎಲ್ಲರನ್ನು விடுதலையாக்குகிறவராய், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ಗುಣಪಡಿಸುವವರಾಗಿ ಬಿಡಿಸುವವರಾಗಿ ಅವರು ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದರು. ஆமென், Amen. ஹalleluya. Hallelujah. அப்படியான இந்த ஆவியானவராலே நிரப்பப்படும் போது ಹಾಗಾದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். ನೀವು ಶುಭ ಹೊಂದುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ಸೈತಾನ ಬಂಧನಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವ யாவரையும் ಎಲ್ಲರನ್ನು குணமாக்குகிறவர்களாய் காணப்படும். ಗುಣಪಡಿಸುವವರಂತೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு நன்மை செய்யறதுக்கு ஆசை? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಶುಭ ಮಾಡುವ ಶುಭ அப்ப நன்மை செய்ய வேண்டுமானால் ಆಗ ಶುಭಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾದರೆ இந்த பரிசுத்த ஆவியினாலே ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದಲೇ நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ನೀವು ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆமென், Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದಲೂ அவர் நன்மை செய்கிறவராயும் ಅವರ ಶುಭ ಮಾಡುವಂತವರಾಗಿ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் ಸೈತಾನದಲ್ಲಿ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲರನ್ನು ಗುಣಪಡಿಸುವಂತೆ அவர் சுற்றி திரிந்தார் ಅವರು என்று நாம் பார்க்கிறோம். ಸಂಚರಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡಬಹುದು. ஆமென். Amen. அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ಹಾಗಾದರೆ ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು என்ன செய்ய வேண்டும்? ಏನ್ ಮಾಡಬೇಕು? நாமும் நன்மை செய்கிறவர்களாய், ನಾವು ಶುಭಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாய், ಸೈತಾನನಿಂದ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ಗುಣ
ಗುಣಪಡಿಸುವಂತೆ நாம் சுற்றி திரிய ನಾವು வேண்டும். ಸಂಚರಿಸಬೇಕು. ஆமென். ஹalleluya. அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ಅದೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ஹalleluya. அதான் ஆண்டவர் சொன்னார், ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினால் ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ எல்லாம் ஆகும். ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்மை செய்ய ஆசை இருக்குதா? ಶುಭಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಆಸೆ ಇದೆಯಾ? பரிசுத்த ஆவியான உனக்கு உதவி செய்வார். ನಿಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸಹಾಯ ಮಾಡುವರು. வரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா? ವರಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸಬೇಕೆಂದು ಆಸೆ ಇದೆಯಾ? பரிசுத்த ஆவியானவராலே நடக்கும். ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದಲೇ ನಡೆಯುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரோமருக்கு 8வது அதிகாரம், ರೋಮಪುರದವರಿಗೆ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ அங்கே 11வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அன்றியோ இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಿತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಾತನ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಾತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ತಮ್ಮ ಆತ್ಮನ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಮರ್ತ್ಯ ದೇಹಗಳನ್ನು ಸಹ ಬದುಕಿಸುವನು. ஆமென். ஹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು உங்கள் சரீரங்களிலே ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ அவர் கிரியை செய்ய ಅವರು வல்லமுள்ளவராயிருக்கிறார். ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை எல்லாம் அகற்றி போட அவர் ನಿಮ್ಮ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ಶರೀರದಲ್ಲಿ ಇರುವ ಬಲಹೀನಗಳೆಲ್ಲ ದೂರ ಮಾಡುವಂತೆ வியாதிகளெல்லாம் அகற்றி போடுகிறவராயிருக்கிறார். ರೋಗಗಳೆಲ್ಲ ದೂರ ಮಾಡುವಂತೆ ஆமென். ಇದ್ದಾರೆ. ஹalleluya. அப்படிப்பட்ட பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே ಆ ರೀತಿ ಉಳ್ಳ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯಿಂದ நீங்கள் இந்த வருடம் முழுவதும் நிரம்பி வாழ ನೀವು வேண்டும். ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನೀವು ತುಂಬಿ ಬಾಳಬೇಕು. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இது அதாவது சொல்றாங்கல்ல, இம்யூனிட்டி பவர். ಅದೇ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಇಮ್ಯುನಿಟಿ ಪವರ್ ಅಂತ. ஹalleluya. Amen. ஆனா தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டி பவர் எது தெரியுமா? ನಿಮಗೆ ಇರುವ ಇಮ್ಯುನಿಟಿ ಪವರ್ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ಪವಿತ್ರಾತ್ಮನು. ஆமென். Amen. அதை விட்டுவிடக்கூடாது. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ದಿವಸವೂ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, என்னை நிரப்புங்க, ನನ್ನನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಿರಿ, என்னை நடத்துங்க. ನನ್ನನ್ನು ನಡೆಸಿರಿ. பரிசுத்த ஆவியானவராலே ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ நான் கிரியை செய்ய வேண்டும். ನಾನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. என்ன கிரியை? நன்மை செய்ய வேண்டும். ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಶುಭಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் குணமாக்க வேண்டும். ಸೈತಾನ ಬಂಧನಗಳಲ್ಲಿ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ನಾನು ಗುಣಪಡಿಸಬೇಕು. ஆமென். Amen. அவருக்கு சாட்சியாக ಅವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ இந்த உலகம் முழுவதும் கடந்து போக வேண்டும். ಈ ಲೋಕದ ಪೂರ್ತಿ ನಾನು ಸಂಚರಿಸಬೇಕು. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ಅವರ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். ಆ ರೀತಿಯುಳ್ಳ ಆಸಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஆமென். Amen. ஹalleluya. அவர் உங்களை அழைத்த நோக்கம் ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವ ಗುರಿ இந்த வருடத்திலே ಈ ವರ್ಷದಲ್ಲಿ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವ್ ಏನ್ ಮಾಡಬೇಕು? நிறைவேற்ற வேண்டும். ನೆರವೇರಿಸಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளிலே ಎಲ್ಲರೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக்கொண்டு ಪವಿತ್ರಾತ್ಮನ ಜೀವನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು எல்லார் மத்தியிலும் ಎಲ್ಲರ ಮಧ್ಯದಲ್ಲೂ தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ரீதியிலே ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುವ ರೀತಿಯಲ್ಲಿ தேவன் நம்மை பயன்படுத்துவாரா. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அடுத்தபடியாக ரோமருக்கு 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ರೋಮಪುರದವರಿಗೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ
அங்கே 17வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ನಾನು ಏತಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, தேவனுடைய ராஜ்யம் ದೇವರ ರಾಜ್ಯವು எப்படி இருக்குதா? நீதியும் சமாதானமும் ನೀತಿಯು ಸಮಾಧಾನವು பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನೊಂದಿಗೆ ಇರುವ ಆನಂದವು ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அப்படியான அந்த வருடம் முழுவதும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ಹಾಗಾದರೆ ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನೀವು ಏನ್ ಮಾಡುತ್ತೀರಾ? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಆಗುವ ಆನಂದವು ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. ஆமென். Amen. எத்தனை பேருக்கு விருப்பமாயிருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ? கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நான் இந்த வருடம் முழுவதும் ನಾನು ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ சந்தோஷத்தை ಆನಂದದಿಂದ அனுபவிப்பேன். ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. நான் இந்த வருடம் முழுவதும் ನಾನು ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗಿರುವ சந்தோஷத்தை ಆನಂದವು அனுபவிப்பேன். ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. நான் இந்த வருடம் முழுவதும் ನಾನು ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ಸಂತೋಷವನ್ನು அனுபவிப்பேன். ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, ಈಗ ನೀವು ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீங்கள் இந்த வருடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். நீங்கள் இந்த வருடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். நீங்கள் இந்த வருடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. அது நமக்கு ஒரு பெரிய நன்மை, பிரியமானது. ಅದು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಶುಭವು ಪ್ರಿಯರೇ. ஆமென். ஹalleluya. என்று ஆண்டவர் சொன்னார், ಏಕೆಂದರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நன்மை உண்டாகும் என்று ಶುಭ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಂತ நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ಭಕ್ತರಿಗೆ ಹೇಳಿರಿ. ஆமென். Amen. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನು ನೋಡಿ உங்க மனம் போல அவர்களை ஆசீர்வதி. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಇಷ್ಟಪಡುವಂತೆ ನೀವು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அது உண்டாவும் இது உண்டாவும் ஆன உண்டாவும் பூன உண்டாவும் சொல்றேன்ல, ಅದು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಇದು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು அது ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்க. ಅದ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳಿರಿ. அப்படி பழக்கம் இருக்குதா? ಆ ರೀತಿ ನಿಮ್ಗೆ ಅಭ್ಯಾಸ ಇದೆಯಾ? இல்லன்னா இன்னைக்கு பழகிடுங்க. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். Amen. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಳ ತಲೆಯಾಗಿಸುತ್ತಾರೆ. கீழாகாமல் மேலாவார். ஹalleluya. உன்னை உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வைப்பார். சகல நன்மையினால் உன்னை நிரப்புவார். உன் வாழ்நாளெல்லாம் நன்மையின் கிருபை உன்னை பின்தொடரும். ஆமென். இப்படி ஒவ்வொரு வார்த்தையா சொல்லணும் நீங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವನ್ನಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. ஆமென். அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ಅದೇ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஏனென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ಏಕೆಂದರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். ಶುಭ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಂತ ನೀವು ಹೇಳಿರಿ. ஹalleluya. மனைவியை பார்த்து புருஷன் சொல்லு, ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ ಗಂಡನ ಹೇಳಿ, புருஷனை பார்த்து மனைவி சொல்லு, ಗಂಡನನ್ನು ನೋಡಿ ಹೆಂಡತಿ ಹೇಳಿರಿ, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்லுங்க. ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಹೆತ್ತಿದವರು ಹೇಳಿರಿ.
அப்படி சொல்றதுல நீங்க தயங்காம சொல்லிட்டே இருப்பீர்களானா ಆ ರೀತಿ ಹೇಳದಲ್ಲಿ ನೀವು ತಯಕ ಪಡದೆ ನೀವು ಹೇಳದಾದರೆ ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். ಒಂದು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಕೊಯ್ಯುವಿಕೆಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ஆமென். ஹalleluya. நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு. ಆದ್ದರಿಂದ ಶುಭ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿರಿ. ಅವರು ஆமென். ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த டைம்ல போயிட்டு இது பண்ணக்கூடாது. ಮತ್ತೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಗೊಂದಲ ಆಗಬಾರದು. இப்பவே சொல்லிட்டே இருக்கணும். ಈಗಲೇ ಹೇಳ್ತಲೇ ಇರಬೇಕು. சொல்ல அந்த நன்மைகள் பெருகிக்கிட்டே இருக்கும். ಹೇಳ್ತಾ ಶುಭವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ ಇರುತ್ತದೆ. அப்ப வருஷம் முழுவதும் நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள். ಆಗ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಶುಭದಿಂದ ತುಂಬಲ್ಪಡುತ್ತೀರಾ. ஆமென். ஹalleluya. அதுபடி தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஆண்டு ಈ ವರ್ಷವು பரிசுத்த ஆவியானவராலே ಪವಿತ್ರ ಆತ್ಮದಿಂದ நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ನೀವು ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. நீங்கள் நடத்தப்பட ನೀವು வேண்டும். ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. நீங்கள் கிரியை செய்ய ನೀವು வேண்டும். ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தமாயிருக்கிறது. ಅದೇ ದೇವರು ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதுபடி கர்த்தருடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಕರ್ತರ ಮಕ್ಕಳೇ, இந்த வாக்குத்தத்தங்களை அனுதினமும் அறிக்கை செய்யும். ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಅನುದಿನವೂ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಅಳತೆ ಇಲ್ಲದಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. இந்த புதிய வருடத்திலே எங்களை பிரவேசிக்க செய்து ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರವೇಶಿಸಲು ಮಾಡಿ எங்களை புது நன்மையினால் நிரப்புகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரம். ನಮ್ಮನ್ನು ಹೊಸ ಶುಭಗಳಿಂದ ತುಂಬಿಸುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. இந்த நாளிலே இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களுக்காகவும் ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿಯೂ, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்காகவும் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿಯೂ நான் ஜெபிக்கிறேன் ನಾನು ஆண்டவரே. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ದೇವರೇ. அவர்கள் அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். ಅವರು ಅನುದಿನವೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಲಿ. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படட்டும். ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಲಿ. பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲಿ ದೇವರೇ. நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கள் ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. எல்லா கனம் துதி மகிமை உமக்கே செலுத்தும். ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya.